ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிளவுட் எவ்ரிவேர். இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணி அதை எப்படி ஏடபிள்யூஎஸ் EC2 இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் நான் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் வெப் அப்ளிகேஷன் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஜாரை வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். அதோட டீட்டெயில் ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இன்டெலிஜென்ட் டெவலப் பண்ணலாம். வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதில் லாங்குவேஜ் வந்து ஜாவா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராஜெக்ட் மெட்டா டேட்டா வந்து ஆஸ் இட் இஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். டெமோ அப்படிங்கிற நேமில் இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக போகுது. பேக்கேஜிங் வந்து ஜாவா வெர்ஷன் வந்து 17. ஸோ இதில் டிபெண்டன்சிஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். வெப் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜென்ரேட். ஸோ நமக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம அன்சிப் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஜிப் ஃபைலை காப்பி பண்ணி நம்ம ஒரு ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அன்சிப் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து இங்கே அன்சிப் ஆகிடுச்சு. டெமோ அப்படிங்கிற நேமில் வந்து இங்கே அன்சிப் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ஃபைல் வந்து நம்ம அன்சிப் பண்ணோன்னா இந்த டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி இதில் வந்து SRC அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து மெயினில் java.comல வந்து எக்ஸாம்பிள் ஃபோல்டரில் வந்து டெமோ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் நோட் பேடில் ஓப்பன் பண்ணும்போது இதோட நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட எக்ஸாம்பிள் சாம்பிள் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஐடி இல்லாமல் நம்ம வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நோட் பேட்லேயே வந்து நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அந்த கன்சோலில். நம்ம வந்து இன்னும் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணல. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபைலை வந்து நம்ம டேரெக்டாக எடிட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் போயிட்டு நம்ம அதில் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். CMDன்னு கொடுத்தோன்னா இதே ஃபோல்டரில் நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து டேரக்டரியில் பார்த்தோன்னா நமக்கு எல்லா ஃபைலும் இருக்குது. pom.xml இங்கே தான் இருக்குது. நான் மேவன் வச்சு தான் இதை பில்ட் பண்ண போகிறோம். மேவன் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் வந்து நம்ம மேவன் வெர்ஷன் பார்க்கலாம். MVN- வெர்ஷன் கொடுத்திங்கன்னா மேவன் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருந்தால் நமக்கு மேவன் வெர்ஷன் நமக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த மேவன் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபோல்டர்ஸில் வந்து நமக்கு வந்து pom.xml ஃபைல் இருக்கிறதுனால மேவன் வந்து நமக்கு பில்டு ஜார் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து மேவன் க்ளீன் பேக்கேஜ் நம்ம கொடுக்குறோம். ஸோ மேவன் க்ளீன் பேக்கேஜ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஜார் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஜார் ஃபைலை தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ அது ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அந்த கன்சோலில். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஜார் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டார்கெட் ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். டார்கெட் ஃபோல்டரில் நமக்கு வந்து டெமோ ஒரு snapshot.jar அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை ரீநேம் பண்ணிக்கலாம். டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஜாரை நீங்கள் லோக்கலில் கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டேரக்டரியில் வந்து நமக்கு டார்கெட் ஃபோல்டர் இருக்குது. டார்கெட் ஃபோல்டரில் நமக்கு வந்து ஜார் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் வந்து java-jar target/demo.jar கொடுத்தோன்னா ஜார் ஃபைல் வந்து டேரெக்டாகவே இங்கே லான்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து இப்போ AWS கன்சோல் போயிட்டு IAM ரோல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணிட்டேன். ஹோம் பேஜில் இருக்கேன். இதில் வந்து நம்ம IAM போகிறோம். ஒரு ரோல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோல் இருந்தால் தான் நம்மளால் வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா இப்போ இந்த ஜார் ஃபைலை வந்து S3 பக்கெட்டில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜார் ஃபைலை S3லேருந்து EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த IAM ரோல் வந்து EC2ஓட அட்டாச் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து S3லேருந்து ஃபைலை வந்து டேரெக்டாக
EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு காப்பி பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து IAM போயிட்டு ரோல்ஸ் ஒரு நேம் கொடுக்கணும். கிரியேட் ரோல் கொடுத்து AWS சர்வீசஸ் எந்த சர்வீஸில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா EC2 சர்வீஸ்லேருந்து தான் இதை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன பாலிசி நமக்கு வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது S3 ஃபுல் ஆக்சஸ் நம்ம கொடுக்குறோம். ரீட் ஒன்லி மட்டும் கொடுக்கலாம், பட் நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். இந்த பாலிசியை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ரோல் நேம் கொடுக்குறோம். ஸோ EC2 S3 ரோல் அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த நேம் கொடுத்துட்டு கிரியேட் ரோல் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து EC2 S3 ரோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். தேர்ட் வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணி அந்த பக்கெட்டில் வந்து இந்த ஜார் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து S3 சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறேன். நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி ஒரு பக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பக்கெட் ஸ்ப்ரிங் பூட் டெமோ. ஸோ எல்லாமே வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் வச்சு பக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் டெமோ ஆல்ரெடி இருக்குன்றதுனால நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் டெமோ 1 2 3 ஆர் 3 2 1 அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ யூனிக் நேமாக இருக்கணும் பக்கெட் நேம். பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் பூட் டெமோ 3 2 1. ஸோ இதில் வந்து ஜார் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் ஆட் ஃபைல்ஸ் நம்ம ஃபோல்டர் போயிட்டு ஸ்ப்ரிங் பூட் டெமோவில் வந்து டார்கெட்டில் ஸ்ப்ரிங் பூட் டெமோ டார்கெட் demo.jar. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணி அதில் ஜாவா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து EC2 போகிறோம். EC2 சர்வீஸ் ஓப்பன் பண்ணி EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரிங் பூட் டெமோ சர்வர். ஸோ டிஃபால்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். அண்ட் கீப்பேர் வந்து எக்ஸிஸ்டிங் கீப்பேர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங் வந்து டிஃபால்ட் தான். கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்றோம். அலவ் SSH ப்ளஸ் அலவ் டிராஃபிக் ஃப்ரம் இன்டர்நெட். நம்ம ப்ரௌசர்லேருந்து கால் பண்ண போகிறோம். ஆர் நம்ம வந்து போஸ்ட்மேன்லேருந்து கூட நம்ம அந்த API வந்து ஹிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். அண்ட் அட்வான்ஸ் டீட்டெயிலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து EC2க்கு வந்து S3லேருந்து காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த ரோல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை லான்ச் பண்ணிடுறோம். நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு வித் IAM ரோல் கூட. அண்ட் ஒன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணி ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு லான்ச் ஆகிடுச்சு. பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஒன்ஸ் ரன்னிங் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணி நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு sudo m install java இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டேட்டில் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸில் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரௌசர்லேயே டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாகின் ஆகிடும் EC2 கனெக்ட் கொடுத்தோன்னே. ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாவா ஃபைல் வந்து ஜாவா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பேஸ்ட். ஸோ ஜாவா ஆப்ஷன் எஸ் இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைல் வந்து S3 பக்கெட்லேருந்து EC2 இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பக்கெட்டோட இந்த demo.jar பக்கெட் நேம் கரெக்டான நேம் வேணும். ஸோ நான் அதனால் S3 போயிட்டு
demo.jar ஃபைல் இருக்கிற லொக்கேஷனில் காப்பி S3 URI. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த டாட் வந்து கடைசியில் உள்ளது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கமாண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ சிடி ஹோம் போயிடுறோம். ஜாவா காப்பி பண்ணுறதுக்கு AWS S3 CP S3 கமெண்ட் கொடுத்து இந்த நேமில் வந்து நம்ம காப்பி பண்ணும்போது இந்த கரண்ட் லொக்கேஷனில் டாட் கொடுத்ததுனால கரண்ட் லொக்கேஷனில் இந்த ஜார் வந்து காப்பி ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ LS பண்ணி பார்த்தோம்னா demo.jar வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஜாரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜாவா -jar demo.jar கொடுத்தோன்னா ஜார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஜார் ஸ்டார்ட் ஆகி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் வந்து மெசேஜும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேசிக் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து எந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இன்டெலிஜே ஐடியாவில் வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெலிஜே ஐடியாவில் வந்து ஃபைல் ஓப்பன் அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் லோட் ஆனோன்னா நம்ம வந்து மெயினில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஜாவாவில் டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது. அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஜாவா கிளாஸ் மை கண்ட்ரோலர் அப்படின்னு நேமில் கொடுத்துட்றேன். மை கண்ட்ரோலர் கிளாஸ். ஸோ மை கண்ட்ரோலர் நமக்கு இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இதை ரெஸ்ட் கண்ட்ரோலரை நான் மாற்றுறேன். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதில் ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் மட்டும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் ஹலோ மெத்தட். ரிட்டன் வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர். இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ மெசேஜ் வந்து இந்த வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டன் ஆக போகுது. ஸோ இதை வந்து கெட் மெத்தடாக நான் மாற்றுறேன். ஸோ கெட் மேப்பிங் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இந்த அடிஷ்னலாக ரெக்வஸ்ட் மேப்பிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து கால் பண்ணுறோம் ஆர் போஸ்ட்மேன்லேருந்து கால் பண்ண போகிறோம். ரெக்வஸ்ட் மேப்பிங் /API. ஓகே, ஸோ நான் வந்து ஒரே ஒரு சின்ன கண்ட்ரோலர் மட்டும்தான் நான் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து மேவன் வந்து கமாண்ட் பில் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ மேவன் யூஸ் பண்ணி ப்ரொஃபைல்ஸில் டெமோ அப்ளிகேஷனில் லைஃப் சைக்கிளில் டைரெக்டாக நம்ம வந்து பேக்கேஜை கிளிக் பண்ணலாம். ஆர் கமாண்ட் கூட நம்ம திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே ஐடியிலே வந்து நான் வந்து பில் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜ்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபோல்டர் வந்து மேவன் வந்து பில்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. டார்கெட்டில் வந்து நமக்கு வந்து நியூ ஜார் வந்து இப்போ ப்ளேஸ் ஆகிடும். பில்டு சக்ஸஸ். டார்கெட்டில் போய் பார்க்குறோம். ஸோ நியூ ஜார் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஓல்டு ஜார். இதில் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதனால் இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஜார் தான் நமக்கு தேவை. ஸோ demo.jar ரீநேம் பண்ணிடுறேன். இந்த ஜாரை வந்து மறுபடியும் S3யில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். S3 பக்கெட் போயிட்டு ஸ்ப்ரிங் பூட் டெமோ பக்கெட்டில் வந்து ஃபைலை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாகவே நம்ம வந்து ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபைல்ஸ் நியூ ஃபைல் demo.jar கொடுத்தோன்னா ஓவர் ரைட் ஆகிடும். அப்லோட். ஸோ நமக்கு வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வந்து S3 பக்கெட்டில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, பட் இந்த ஜார் வந்து அகைன் நம்ம காப்பி பண்ணணும். Ctrl+C கொடுத்து எக்ஸிஸ்டிங் ரன்னிங் மோட்லேருந்து வெளியில் வந்துட்டேன்.
ஸோ எல்எஸ் கொடுத்தோன்னா ls-lrt கொடுத்தோன்னா இது நம்ம வந்து 12:15க்கு 54க்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அகைன் சேம் கமாண்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுறோம். இப்போ நியூ ஜார் வந்து காப்பி ஆகிருக்கும். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் நமக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த ஜாரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாவா ஜார் demo.jar. இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனோன்னா நமக்கு இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். இந்த எண்ட் பாயிண்ட்டை போஸ்ட்மேன்லேயும் நமக்கு ஹிட் பண்ணலாம், ஆர் ப்ரௌசர்லேயும் நம்ம கால் பண்ணலாம். ஏன்னா கெட் மெத்தட்ஸ் வந்து போஸ்ட்மேனில் ப்ரௌசரில் டைரெக்டாகவே கால் பண்ண முடியும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட் போர்ட் 8080 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து 80 மட்டும்தான் அலோவ் பண்ணோம், 8080 அலோவ் பண்ணல. ஸோ அதனால் EC2 இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அந்த ரோல் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து எடிட் இன்பவுண்ட் ரூல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எடிட் இன்பவுண்ட் ரூல். ஸோ HTTP 80 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதை மாற்றிட்டு கஸ்டம் TCP 8080ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் மட்டும் 8080 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம ப்ரௌசரில் கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து ப்ரௌசர்லேருந்து நம்மளால் கால் பண்ண முடியுது. பிகாஸ் இட்ஸ் கெட் மெத்தட் அப்படிங்கிறதுனால. போஸ்ட் மெத்தட்னால் நம்மளால் கால் பண்ண முடியாது, அதுக்கு போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட்மேன் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இந்த கெட் மெத்தடை கூட நான் இதில் கால் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த கெட் மெத்தடும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் API எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணி இது ஃபர்தராக வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி இதை வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயராக நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் டெமோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 டயர் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து HTML பேஜ் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 டயர் வெப் அப்ளிகேஷனை எப்படி வந்து AWS க்ளவுடில் வித் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டியில் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.